பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சப்தமாய் ஆர்ப்பரியுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜெபம் செய்வோம். வார்த்தையாய் வாழ்வாய் தமது ஒரே குமாரனாகிய இயேசுவை மண்ணுலகிற்கு அனுப்பின அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். ஜீவனும் வல்லமை உள்ளதுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய திருமறையின் வழியாக அனுதினமும் எங்களோடு பேசுவதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தூய ஆராதனையிலும் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களையும் இருதயத்தையும் திறந்தருளும். உணர்வோடும் உற்சாகத்தோடும் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, உயர்த்த அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 37வது பாடலை பாடுவோம். வாரம் முற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய். 37வது ஞான பாடல்.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 22வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்து கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹீக்காமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனபடியினால் நம்மேல் பற்றியிருந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரிது என்றான் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இருமறை பாடம் வாசித்தாயிட்டு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். என்
என்னை என்றும் போதித்து நடத்துகின்றார். என் வீடத்தை நான் ஏற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் வீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவேன். என்னை பெறோ என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறோ என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தின் பிந்திய பகுதி. நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். யோசியா ராஜாவின் நாட்களில் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை குறித்து யோசியா ராஜா சொல்லுகிற போது நமக்கானது, நமக்காக எழுதப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தங்களுக்குரியதாக பார்க்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அதனுடைய விளைவு தேவ ஜனங்களின் மேல் கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்தது. அன்று தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கும் திருச்சபையினுடைய ஜனங்கள் அநேகர் தேவனுடைய வார்த்தையை தங்களுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். இன்று தேவனுடைய வார்த்தையை நமக்குரியதாக, நமக்கு சொந்தமானதாக நாம் பார்க்கிறோமா? அந்நிய காரியமாக பார்க்கிறோமா? சங்கீதம் 50:16-17 துன்மார்க்கருடைய ஒரு சுவாபம் தேவனுடைய வார்த்தையை முதுகிற்கு பின்னால் எரிவது என்று ஆசாப் என்ற தேவ மனிதர் குறிப்பிடுகிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்கள்தான், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தெரிந்தவர்கள்தான். ஆனால் துன்மார்க்க வாழ்க்கையை விட்டுவிடாதவர்கள், மறைவான பாவ வாழ்க்கையை விட்டு விலகாதவர்கள். ஏன் அவர்கள் வாழ்க்கை துன்மார்க்கமாய் காணப்பட்டது? தேவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இல்லை. தேவனுடைய வார்த்தை தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை வெளியே தூக்கி போட்டார்கள். இன்றும் அநேக தேவ ஜனங்கள் பேசுவது வேதாந்தம், வாழ்வது துன்மார்க்கம். தேவ மனிதன் சொல்லுகிறார், சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இன்று தேவ வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கிறதா? அல்லது நமக்கு பின்னாக, நம் முதுகிற்கு பின்னாக தேவ வார்த்தையை தூக்கி எறிந்திருக்கிறோமா? இன்று நமது திருமுறை தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு, இருப்பு நிலையை சவால் செய்யும் இறைவாக்கு. நவீன வாழ்க்கையை சவால் செய்யும்
தேவனுடைய வார்த்தை, God's word challenges the status quo. கடவுளை தேடி செல்ல மனிதனுக்கு வழிகாட்டுபவை வேதங்கள், கிரந்தங்கள், புனித நூல்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக கடவுள் மனிதனை தேடி வந்தார் என்பதை சொல்வதுதான் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி. பரிசுத்த வேதாகமத்தில் முழுமையான இரட்சிப்பின் நற்செய்தி இருக்கிறது. எபேசியர் 1:4. கிருபையின் சுவிசேஷம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:24. நித்திய சுவிசேஷம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:6. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கிறது. மத்தேயு 4:23. சமாதானத்தின் சுவிசேஷம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:36. தெய்வீக பொக்கிஷமான நற்செய்தி அடங்கிய தேவ வார்த்தை இன்றைக்கு நாம் வாழ்க்கைக்கு முன்னால் வைக்கின்ற சவால்கள் என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது சன்மார்க்க பக்திக்கு சவால். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். தேசத்தின் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது என்பதை இந்த 8வது வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆராதனைகள் இருந்தது, ஜனங்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள், பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் அடங்கிய நியாயப்பிரமாண புத்தகத்தை காணவில்லை. தற்செயலாக அது கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் அதை பற்றி யோசியா ராஜாவுக்கு முன் இருந்த ராஜாக்களோ, அதிகாரிகளோ, ஆசாரியர்களோ, தேவ ஜனங்களோ அக்கறை படவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை. ஏசாயா 66:2 கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆனால் அன்று தேவ ஜனங்கள் நடுவில் கர்த்தருடைய வசனமே இல்லை. தேவ ஜனங்கள் சன்மார்க்கராய் வாழ்ந்தார்கள், யூத மார்க்கத்தில் பக்தியாய் நடந்தார்கள். ஆனால் உத்தம மார்க்கத்தாராய் வாழவில்லை. யார் உத்தம மார்க்கத்தார்? சங்கீதம் 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையே நம்மை உத்தம மார்க்கத்தாராக மாற்றுகிறது, பாக்கியவான்களாய் மாற்றுகிறது. இது கிறிஸ்து பிறப்பு காலகட்டம். ஒவ்வொரு திருச்சபைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆவிக்குரிய பொழுதுபோக்குகளை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நாமும் எளியோருக்கு சில அன்பளிப்புகளை வழங்கி அதில் திருப்திப்பட்டு கொள்ளுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அறிந்த நாம் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவ வசனத்திற்கு மாறான நிகழ்வுகள் ஆவிக்குரிய சாயம் பூசப்பட்டு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாய் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பண்டிகை கொண்டாட்டங்களில் களியாட்டுகளும் அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் மிதமிஞ்சி நிற்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கோ சத்தியத்திற்கோ இன்றைக்கு இடமில்லை. ஆமோஸ் 5வது அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். 23வது வசனம், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. தேவனுடைய வார்த்தை
சன்மார்க்க பக்தியிலிருந்து சுத்தமான பக்திக்கு இன்றைக்கு நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக, வளர்ச்சி பார்வைக்கு சவால். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனம். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். யோசியா ராஜா ஆவிக்குரிய ரீதியில் வீழ்ச்சி அடைந்த ஒரு தேசத்தில் ராஜாவாக ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆலயத்தை பழுது பார்த்து புதுப்பிக்க முயற்சி எடுக்கிறார். காணிக்கைகள், நன்கொடைகள் கர்த்தருடைய வேலைக்காக கணக்கு பார்த்து பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாக பொறுப்புகள் உண்மையுள்ளவர்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. அநேக மாற்றங்களை யோசியா ராஜா ஏற்படுத்துகிறார். திருச்சபை, தேசம் வளர்ச்சி பாதையில் செல்வது போன்ற ஒரு மாற்றத்தை நாம் இங்கே காண முடிகிறது. ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது, ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது, நிர்வாகம் முறைப்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் வளர்ச்சியை காண்பித்தாலும் அவை வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி மாத்திரமே. மற்றொரு பகுதியும் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அதுதான் முழுமையான வளர்ச்சி. வளர்ச்சி அவசியமானது, ஆனால் வீக்கம் ஆபத்தானது. வளர்ச்சிக்கும் வீக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாததே இன்றைக்கு தேவ ஜனங்களின் பிரச்சனை, திருச்சபைகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 22:11 தேசத்தின் ராஜா தேவ வார்த்தையை கேட்டபோது தன் ராஜரீக வஸ்திரத்தை கிழித்து எறிகிறார். கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தன்னையே தாழ்த்துகிறார். பரலோகத்தின் தேவன் யோசியா ராஜாவுடைய தாழ்மையை பாராட்டுகிறார். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 19வது வசனம். உள்ளம் நொறுங்கி கண்ணீரோடு ஜெபித்ததை கர்த்தர் சுட்டி காட்டி யோசியாவை ஆசீர்வதிக்கிறதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோசியா ராஜா கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக நின்று மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தேசத்திலே ஏற்படுத்தினார். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் உண்டு. தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்காக நிற்க நம்மை பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. இந்திய இராணுவத்தில் குதிரைப்படை பிரிவில் லெப்டினன்ட் அதிகாரியாக இருந்தவர் சாமுவேல் கமலேசன். இராணுவத்தில் தன்னுடைய சமய நம்பிக்கைக்கு மாறான சமய பூஜைகளை செய்ய மறுத்ததினாலே 2017வது ஆண்டிலே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதை எதிர்த்து அவர் வழக்கு தொடர்ந்தார். அவர் குற்றவாளி. அவரை பதவி நீக்கம் செய்தது சரியானது என்ற தீர்ப்பளித்தது உயர் நீதிமன்றம். அதை எதிர்த்து அவர் மேல் முறையீட்டு தாக்கல் செய்தார். உச்ச நீதிமன்றமும் அவரது பதவி நீக்கம் சரியானது என்று தீர்ப்பளித்தது. இந்தியா மதசார்பற்ற நாடு. எனவே பிற சமய வழிபாடுகளை ஒதுக்கி வைக்கக்கூடாது. இராணுவத்தில் பணியாற்றுகின்ற ஒருவர் உயர் அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிற சமய மக்களின் மத உணர்வினை மதிக்க வேண்டும். தனக்கு கீழ்ப்பணியாற்றும் வீரர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். எனவே அவர் குற்றவாளி என்றும் அவரது பதவி நீக்கம் செல்லும் என்றும் பென்ஷன் உட்பட அரசினுடைய எல்லா பலாபலன்களையும் நிறுத்தியும் ஒரு விசித்திரமான தீர்ப்பை கொடுத்தது. கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக, திருமறையின் சத்தியத்திற்காக பதவியை துறக்கவும், குற்றவாளி என்ற பெயரை ஏற்கவும், எல்லா பலாபலன்களையும் இழக்கவும் இந்த சாமுவேல் கமலேசன் என்ற தேவ மனிதர் ஆயத்தமாக இருந்தார்.
இன்று கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம், எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 13:13 இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்று நாம் சுயபக்தியில் வளர்ந்திருக்கிறோம், சுயநலத்தில் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் தேவ வசனத்தின்படியான துணிச்சலில் வளரவில்லை. தாழ்மையில், பொறுமையில், கீழ்ப்படிதலில், அன்பில், பரிசுத்தத்தில் வளர வேண்டிய அளவிற்கு நாம் வளரவில்லை. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்வு வீங்கி போன ஒரு வாழ்வாகவே இருக்கிறது. வேத வசனத்தின்படியான வளர்ச்சி இல்லை. லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம். யோசியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 22:2 சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்வில் தேவன் எதிர்பார்த்தது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். உலக மனிதர்களிலும் இன்றைக்கு நல்லவர்கள் உண்டு, நியாயமானவர்கள் உண்டு, அன்பானவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் தன்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார். பரிசேய பக்தி, ஜெப வாழ்வு அவனுக்குள் ஒரு ஆவிக்குரிய பெருமையையும் பிறரை இழிவாய் 2ஆம் தரமாய் பார்க்கிற பார்வையும் கொண்டு வந்தது. அவன் தேவனுடைய பார்வையில் ஆகாதவனாய் போனான். ஆயக்காரனுடைய தாழ்மை, தேவனுக்கு முன்பாக உடைந்து நொறுங்கி கதறிய கதறல் அவனை கர்த்தருக்கு பிரியமானவனாக, நீதிமானாக மாற்றியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வளர்ச்சி பார்வைக்கு சவால் கொடுத்து உண்மையான முழுமையான வளர்ச்சிக்கு நம்மை அழைக்கிறது. கடைசியாக பக்குவப்படாத தன்மைக்கு சவால். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 13வது வசனத்தின் பிந்திய பகுதி. நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். தேவனுடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை, உணர்வடையவில்லை. தங்கள் தவறை உணர்ந்து ஒத்துக்கொள்ள முன் வரவில்லை. தங்களை சரி செய்யவும் முன் வரவில்லை. முன்னோர்கள் செய்த தவறுதான் தேவ கோபத்திற்கு காரணம் என்ற புரிதல் யோசியாவுக்கு இருந்தது. ஆனால் தேவ ஜனங்களுக்குள் அந்த புரிதல் இல்லை. தங்கள் தவறுகளை நியாயப்படுத்தி தேவ ஜனங்கள் என்ற பெயரில் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பக்குவப்படாத, பண்படாத அவர்கள் தன்மை அவர்களை வீழ்ச்சிக்குள்ளும் இகழ்ச்சிக்குள்ளும் தள்ளியது. இன்று தவறை ஒத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு தேவை. உறவில் சரியான புரிதல், பக்குவப்பட்ட அணுகுமுறை நமக்கு தேவை. திருச்சபை ஐக்கியத்தில் நம்மை நியாயப்படுத்தி பிறரை குற்றப்படுத்தும் மனோபாவத்தில் மாற்றம் நமக்கு தேவை. இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 5:39 ஆண்டவர் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையை, நோக்கத்தை மாற்றி அமைக்க இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம் இல்லத்தை, நாம் வாழுகிற சமூகத்தை, திருச்சபையை மாற்றி அமைக்க இடம் கொடுப்போம். அழியாத நித்திய வாழ்வை சொந்தமாக்குவோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 102வது பாடலை பாடுவோம். நள்ளிரவில் தெளிவாய் 102வது ஞான பாடல்.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளால் அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறவரே, பேதைகளாகி எங்களையும் தம்முடைய திருவார்த்தையால் உணர்வுள்ளவர்களாக்கி தேனிலும் மதுரமான தெளித்தேனிலும் இன்பமான உம்முடைய திவ்ய வார்த்தைகளினால் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நாங்கள் எந்த இடத்திலே வழி மாறிப்போயிருந்தோமோ எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை மறுபடியுமாக அர்ப்பணிக்க கர்த்தர் தயவு பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளால் எங்களுடைய உள்ளிந்திரியங்களையும் ஆண்டவர் உணர்த்துவித்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களையும் இந்த வார்த்தைகளால் பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று நாங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வசனத்திற்காக கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்தை தந்து ஆண்டவருக்கென்று நாங்கள் சாட்சி பகர கர்த்தர் தயவு பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தைகளின் மேல் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய முதுகிற்கு பின்னால் எரிந்து போட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக.
சத்தியத்தை மறுதலித்து வாழுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக வர கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்றமான ஜீவியத்திலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வசனம் உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய வல்லமையான கிரியை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமுதாயத்திலும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்காதவர்கள் உண்டு. அவர்களுடைய நெஞ்சங்களும் ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளினாலே திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நடத்துவீராக. திருச்சபையினுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பண்டிகை காலங்களுக்குரிய மகிழ்ச்சியை நிறைவாய் தந்து நடத்தும். பண்டிகை காலங்களிலும் வீணான களியாட்டுகளிலே சிக்கி உலக ஆடம்பரங்களிலே மூழ்கி போய் விடாதபடிக்கு தங்களை சுத்திகரித்து கொள்ள, பரிசுத்தத்தை காத்து கொள்ள, அர்த்தமுள்ள பண்டிகை காலங்களை ஆசரிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் தெய்வ ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பரிசுத்தமான ஆராதனைகளை ஆசீர்வதித்து தந்து ஒவ்வொருடைய உள்ளங்களும் வாழ்விலும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதியும். தேவைகளை சந்தித்து குடும்பங்களிலே கர்த்தருடைய நன்மைகள் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே பொருத்தனையோடு ஜெபித்து காத்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய பொருத்தனையின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், திருமண வாழ்விற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர்கல்விக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் நினைந்தருளும். நல்ல உயர்கல்வியை தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். வியாதி படுக்கையில் பலவீன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயற்கையினுடைய பேரழிவுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இருந்தும் இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு தெய்வீக பாதுகாப்பை தேசத்திற்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தந்து கர்த்தர் கிருபையாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய இரக்கம் விளங்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு தந்த புதிய பேராயருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்கள் மூலமாக தொடர்ந்தும் எங்களுடைய பேராயத்திலே நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா பேராய ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். எங்களைய தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசுனுடைய பேரில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.